1967 அண்ணா அவர்கள் மூலமா திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற ஒரு மாபெரும் சக்தி, அதாவது ஒரு தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய கட்சின்னு சொல்லலாம். இந்த கட்சி பாத்தீங்க அப்படின்னா இந்த 1967 வின் பண்ணுச்சு. இதுக்கு அப்புறத்துல இருந்து 2026 வரைக்குமே எந்த ஒரு கூட்டணி கட்சினாலையுமே தமிழ்நாட்டோட கோட்டைக்குள்ள காலடின்றதே எடுத்து வைக்க முடியல. எப்ப பார்த்தாலுமே திமுக அதிமுகன்ற இந்த ரெண்டு கட்சி மட்டும்தான் உள்ள நுழைஞ்சிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு தொகுதியில பங்கு தரோம், ஆனா ஆட்சி அதிகாரத்துல பங்கு தர முடியாது அப்படின்ற மாதிரி கடந்த 59 வருஷங்களா திமுக அதிமுகன்ற இந்த பெரு திராவிட கட்சிகள் மட்டும்தான் கோட்டைக்குள்ளார எந்த ஒரு கூட்டணி கட்சி சேர்க்காம ஆட்சி அப்படின்றத பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் ஒரே ஒரு கையெழுத்து மூலமா இந்த 59 வருஷம் நடந்த இந்த விஷயத்தை மாத்தி எழுதியிருக்காரு. விஜய் அவர்கள் போட்ட இந்த ஒரு கையெழுத்து மூலமா நடந்திருக்க இந்த கூட்டணி கட்சியோட சாதனை அப்படின்றது வெறும் ஒரு மாற்றம் மட்டும் கிடையாது. அடுத்த 25 வருஷத்துக்கான தமிழ்நாட்டில் என்னென்னலாம் நடக்க போதோ அந்த மாற்றத்துக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இன்னைக்கு நாள்ன்றது அமைது. மே 22, 2026 நீங்க நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. இன்னையில இருந்து அடுத்த 25 வருஷம் தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றுல பேச போறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் விஜய் அவர்கள் போட்ட இந்த கையெழுத்தா தான் இருக்கும். விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு அமைச்சரவையில் அமைச்சர்களை உருவாக்கிட்டாரு, அதாவது அமைச்சிட்டாரு. 33 அமைச்சர்களை கொண்ட அமைச்சரவைன்றது உருவாக்கிடுச்சு. இதுல பாத்தீங்க அப்படின்னா 4 பெண் அமைச்சர்கள் இருக்காங்க, 7 பட்டியல் இனத்தை சார்ந்த அமைச்சர்கள்ன்றது கலந்துட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஆல்ரெடி 10 அமைச்சர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு இல்லையா. அப்பவே செங்கோட்டையன் அவர்கள் நிதித்துறை, அதாவது பினான்ஸ் மினிஸ்டரா அறிமுகப்படுத்தினாரு. இப்போ அவருக்கு அந்த துறையை மாத்தி வருவாய்த்துறையில இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ன்றத அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த நிதித்துறையில யாரு அமைச்சரா மாத்திருக்காங்க அப்படின்னா மரியா வில்சன் சொல்லிட்டு டிவிகேல ஒரு சீனியரான ஒரு ஆள், ஓகேங்களா. அவரை பாத்தீங்கன்னா இந்த துறைக்கு அமைச்சரா போட்டிருக்காங்க. சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த அமைச்சரவையில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்களுக்கு பின்னாடி இருக்க அமைச்சர்களை பெயர்களை மட்டும் பார்க்காம விஜய் அவர்கள் போட்டிருக்க முக்கியமான ஸ்கெட்ச், அதாவது இந்த கூட்டணி கட்சி பார்த்தீங்க அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகளான IUML, அதாவது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியா இருந்தாலும் சரி, திருமாவளவன் அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்த ரெண்டு கட்சிக்காரங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏன் டிஎம்கேவோட கூட்டணியில் இன்னமும் இருக்கணும், நம்ம அவங்க வெளியில இருந்து ஆதரவு தரதா தானே சொல்லியிருக்காங்க விஜய் அவர்களுக்கு, நம்ம ஃபுல்லாவே முழு ஆதரவையும் ஏன் தரக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில கிட்டத்தட்ட இது வரைக்கும் கட்சி அவங்க ஆரம்பிச்சதுல இருந்து அவங்களுக்கு அதிகாரத்திலையும் சரி ஆட்சியிலையும் சரி பங்குன்றது டிஎம்கே கொடுக்கவே படல. ஆனா விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, ஆட்சியிலே பங்கு அதிகாரத்திலேயும் பங்குன்னு சொல்லியிருக்காரா. அவரு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காகவே வன்னியரசு அவர்களை அமைச்சரவையில உட்கார வச்சிருக்காரு விஜய் அவர்கள். இத்தனை வருஷமா டிஎம்கே கூட கூட்டணியில இருந்த விசிகாக்கு எந்த ஒரு பதவி, அதாவது போஸ்டிங் எதுவுமே தராது இந்த டிஎம்கே கூட. நம்ம இனிமேலும் ஏன் ஒன்னா இருக்கணும், நம்ம ஏன் விஜய் அவர்கள் கூட நிரந்தரமா போயிடக்கூடாது, அது காங்கிரஸ் மாதிரியே காங்கிரஸ் எப்படி ஃபுல்லாவே கலந்துட்டு இவங்களோட ஜாயின் பண்ணிட்டாங்களா, நம்மளும் ஏன் இந்த மாதிரி போயிடக்கூடாது, விஜய் அவர்கள் எல்லாமே பண்றது நல்லா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்காங்க. IUML தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம், நாங்க எங்களோட சின்னத்துல நிக்காம உதயசூரியன் சின்னத்துல நின்னனால எங்களுக்கு எங்களால எந்த ஒரு அமைச்சர் பதவியும் கேட்க முடியாத நிலைமையில நாங்க தள்ளப்பட்டுட்டோம். இனி வரும் காலங்கள்ல எலெக்ஷன் நடந்தது அப்படின்னா நாங்க எங்களோட ஓன் சின்னத்துல தான் ஆட்களை நிப்பாட்டி நாங்க வெற்றி பெற செய்வோம் அப்படின்ற மாதிரி முடிவும் எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம திமுக அதிமுக கூட்டணிக்குள்ளார பாத்தீங்க அப்படின்னா சலசலப்புன்றது வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் ஏடிஎம்கே கூட்டணியில ஏன் ஏடிஎம்கே கட்சிக்குள்ளாரே சலசலப்புன்றது வந்துட்டு இருந்தது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா கூட்டணி கட்சிக்குள்ளாரே சலசலப்புன்றது வந்துருச்சு. அது ஏடிஎம்கேக்கு மட்டும் கிடையாது, டிஎம்கேக்கும் வந்துருச்சு. ஸோ இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வீடியோல அக்கு வேற ஆணி வேற பார்க்க போறோம். கடைசி பாயிண்ட் நான் பேச போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோன்றது இப்ப விஜய் அவர்கள் எடுத்திருக்க இந்த பிளான் இருக்கு பாத்தீங்களா, உண்மையாவே சொல்றேன், விஜய் அவர்களை பத்தி எல்லாருமே என்னென்னமோ நினைச்சாங்க. விஜயா சினிமால இருந்து வந்தாரு, அவருக்கு என்ன தெரியும் அரசியலை பத்தி அப்படின்ற மாதிரி அவ்வளோ கேவலமா எவ்வளோ கழுவி ஊத்த முடியுமோ அந்த அளவுக்கு கழுவி ஊத்துனாங்க. ஆனா இன்னைக்கு அவர் எடுத்திருக்க ஒரு முடிவும் அவர் எடுக்கிற ஒரு பிளானும் பாத்தீங்க அப்படின்னா அசர வைக்குது எல்லாத்தையுமே. என்னடா இப்படிலாம் பண்ண முடியுமா, தமிழக அரசியல் இந்த மாதிரி சேஞ்ச் எல்லாம் உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு 75 வருஷமான ஆளும் கட்சியான திராவிட கட்சிகள் டிஎம்கே இருந்தாலும் சரி ஏடிஎம்கே இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே பயப்படுறாங்க. என்னடா இப்படிலாம் பண்ண முடியுமா, இப்படிலாம் பண்ண சாத்தியமா அப்படின்ற அளவுக்கு எல்லாமே ஷாக் ஆகிற அளவுக்கு விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுமே இருக்கு.
இது எல்லாத்த பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பேச போறோம். நீங்க என்ன வாய்ஸ் ஆர்மி கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்பவே வாய்ஸ் ஆஃப் பெட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் ஆயிருங்க. நம்ம கேங்ல 1328 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. வளன்னு பேசாம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் பெட்டி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மை அறிய வாருங்கள். நம்ம முதல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் விஜய் அவர்களுடைய இந்த தாவேகா கூட்டணிக்குள்ள வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னன்றதை பத்தி தான் அலச போறோம். இது வெறும் சாதாரணமான விஷயம் கிடையாது. இதனால ரெண்டு கட்சிக்குமே ப்ராஃபிட் இருக்கு. விஜய் அவர்களுக்கா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, ரெண்டு பேத்துக்குமே இதுல மிகப்பெரிய ப்ராஃபிட்ன்றது இருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமான்னு தெரியல, கேரளாவில் ஆட்சி அமைச்சிருக்கிறது யாருன்னா காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் விஜய் அவர்களோட கட்சி வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு சரியா டீட்டெயில் தெரியல, பட் மாதிரி கேரளால உறுதி ஆயிருச்சு விஜய் அவர்களோட கட்சி கேரளால தொடங்க போறது. ஓகே, கன்ஃபார்ம், இது வந்து கன்ஃபார்ம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகாலையும் வந்து இதே மாதிரி விஜய் அவர்களோட கட்சின்றது ஆரம்பிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் லீக்கா இருக்கு. ஸோ சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் பிஜேபினால உள்ள என்ட்ரே ஆக முடியல. எந்தெந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரளா, கர்நாடகா, நம்ம தமிழ்நாடு, இந்த ஸ்டேட்லலாம் இந்த முக்கியமாக இந்த 3 ஸ்டேட்ல என்ட்ரி ஆக முடியல. இப்போ வந்து இந்த தெலுங்கானா, ஆந்திராவில் கூட ஏதோ கூட்டணி வச்சு அவங்க கொஞ்சம் உள்ள வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த 3 ஸ்டேட்டையுமே வந்து பிஜேபினால காலே பதிக்க முடியல. ஸோ வந்து இந்த இடத்துல யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன், மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் தான் இருக்காங்க. ஸோ காங்கிரஸ் வந்து இன்னும் நல்லா ஒரு விஜய் அவர்கள் வந்து ஒரு சினிமா வட்டாரத்துலேருந்து வந்தனால அவருக்கு ஃபேன் ஃபாலோவிங்கிறது உலகம் முழுவதும் இருக்கு. உங்களுக்கே தெரியும் மலேசியாவில் கூட அவருக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ காங்கிரஸ் வந்து இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் மூலயமா காங்கிரஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் ஆட்சி அமைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால காங்கிரஸ் கட்சிக்கு பெனிஃபிட். விஜய் அவர்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த அவர் ஆட்சிக்கு வர முன்னாடியே சொன்னாரு, எங்களோட நேரடி எதிரி யாருன்னா திமுக அப்படின்ற மாதிரி சொன்னாரு, கொள்கை எதிரி யாருன்னா பிஜேபி அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நேரடி எதிரியான டிஎம்கேவை ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணி அவர் மேட்சை முடிச்சு விட்டாச்சு. அதில் வந்து வின் பண்ணது டிவிகே. அடுத்த எதிரி யாரு? பிஜேபி கிட்ட டைரக்டா போய் பேசணும் அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து பேசணும்னா வேலைக்கே ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நாடாளுமன்றத்தில் போய் பேசணும். அப்படின்றப்போ நமக்கு யாரோட துணை தேவைப்படும், உதவி தேவைப்படும் அப்படின்னா காங்கிரஸோட உதவி. ஏன் அப்படின்னா காங்கிரஸ் தான் பிஜேபிக்கு எதிர்கட்சியா இருக்காங்க. ஸோ அதனால காங்கிரஸ் மூலியமா விஜய் அவர்கள் நாடாளுமன்றத்தில் போய் மோடி அவர்களை எதிர்த்து பேசுற அளவுக்கு ஒரு சப்போர்ட், வலுவான சப்போர்ட் அவருக்கு தேவை அப்படின்னா அது காங்கிரஸ்னால தான் முடியும். ஸோ இதனால ரெண்டு கட்சிக்குமே பெனிஃபிட் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல காங்கிரஸ் வந்து ஏன் டிவிக்கு கூட கை கோத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1967 காங்கிரஸ் கட்சி வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமாக தோத்துட்டாங்க. அதுக்கு காரணம் யாரு? அண்ணாதுரை அவர்கள் ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகம் கட்சினால தான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 59 வருஷமா எந்த ஒரு கட்சினாலையுமே, காங்கிரஸ் தான் மட்டும் கிடையாது, எந்த ஒரு கட்சினாலையுமே கூட்டணி கட்சி வச்சு ஆட்சிக்குள்ளார இந்த அதிகாரத்திலே பங்குன்றதே வர முடியல. ஸோ இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருங்க அப்படின்னா அவர் சொன்ன அந்த வார்த்தையை காப்பாற்றிருக்காரு. உங்களுக்குலாம் தெரியும்ல, நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். எங்க கூட யார் கூட்டணிக்கு வரீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஆட்சியிலேயும் பங்கு, அதிகாரத்திலேயும் பங்குன்னு சொல்லி சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை நிறைவேற்றணும் அப்படின்றக்காகவே காங்கிரஸ் கட்சியை கூட்டணியில வச்சு அமைச்சர்களாகவும் 2 பேத்துக்கு பதவி கொடுத்திருக்காரு. காங்கிரஸ் கட்சியோட மூத்த எம்எல்ஏக்களான எஸ் ராஜேஷ்குமார் மற்றும் பி விஸ்வநாதன், இவங்க 2 பேத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா அமைச்சரவை போஸ்டிங் அப்படின்றத விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரியே நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ஆட்சியிலேயும் பங்கு, அதிகாரத்திலேயும் பங்குன்னு சொல்லி சொன்னாரா. ஸோ இதை வந்து அவர் நிரூபிக்கிற வகையில் காங்கிரஸுக்கு இந்த அமைச்சரவை போஸ்டிங் தந்தது மூலயமா மக்கள் கிட்ட ஒரு நம்பகமான தலைவர் அப்படின்ற பேரை இவர் எடுத்திருக்காரு. இது மற்ற கூட்டணி கட்சிகள் யாரா இருந்தாலும், இந்த பெரிய கட்சிகளை தவிர சின்ன சின்ன கட்சிகளா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே திருப்பி அடுத்த எலெக்ஷன் வந்தா நம்ம இவங்களோட இருந்தோம்னா நமக்கு எந்த ஒரு யூஸ்மே கிடையாது, நம்மள யூஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க. அதாவது யூஸ் அண்ட் த்ரோ தான், யூஸ் பண்ணிட்டு குப்பையில தூக்கி போட்டுருவாங்க. அப்போ ஒரு போஸ்டிங்கும் தர மாட்டாங்க, ஒரு பவரும் தர மாட்டாங்க. ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இவங்க நம்மளை கூட வச்சுக்குவாங்க, ஆனா ஜெயிச்சா ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிருவாங்க. ஸோ அதனால விஜய் அவர்கள் கூட அடுத்த எலெக்ஷன்ல வந்துச்சு அப்படின்னா கூட்டணிக்கு இன்னும் நிறைய கட்சிகள் வந்து சேரக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவர் சொன்னதை நிறைவேற்றுறாரு. ஸோ அதை எல்லா கட்சிகளும் கண்கூடா பார்த்துட்டு இருக்காங்க. இதனாலதான் திமுக விசிக கூட்டணியா இருந்தாலும் சரி, திமுக ஐயுஎம்எல் கூட்டணியா இருந்தாலும் சரி, இந்த கட்சிக்குள்ள விரிசல் அப்படின்றது உருவாயிட்டு இருக்கு.
அடுத்து பார்த்தீங்கன்னா சமூக நீதி வியூகம்னு சொல்லக்கூடிய 7 எஸ்சி அதாவது பட்டியலினத்தை சார்ந்த அமைச்சர்களை நியமிச்சதா இருந்தாலும் சரி, 4 பெண் அமைச்சர்கள் அமைச்சரவையில் அமைச்சர்களாக நியமிச்சதா இருந்தாலும் சரி, விஜய் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டா அமைது. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் இந்த அமைச்சரவையில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பேர் பட்டியலினத்தை சார்ந்த அமைச்சர்கள்ன்றது யாருமே இருந்ததே கிடையாது. ஸோ முதல் முறையாக 7 பேர் வரைக்கும் இருக்காங்க அப்படின்றது எல்லா கட்சிகளிடையும் ஒரு ஷாக் வர வச்சிருக்கு. இது வந்து நிறைய பேர் வரவே இருக்கிறாங்க. பட்டியலினத்தை சார்ந்த மக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே நம்ம இனத்தை சேர்ந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்க. நம்ம விஜய் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக இந்த திராவிட கட்சிகளான டிஎம்கே இருந்தாலும் சரி, ஏடிஎம்கே இருந்தாலும் சரி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா நாங்கள் தான் வந்து இந்த பட்டியல் இனத்தை சார்ந்த மக்களுக்கு ஒரு பாதுகாவலர்கள், நாங்கள் தான் காவலர்கள், நாங்கள் தான் அவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு பின்பத்தை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்கள் தான் உங்களுக்கு எல்லாமே, நாங்கள் தான் உங்களை பாதுகாத்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லி மண்டையை கழுவி பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் வந்து அதை சொல்றது மட்டும் இல்லாமல் செஞ்சு செயலில் காட்டியிருக்காங்க. ஆனால் இந்த மற்ற 2 கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாயில் சொல்லுவாங்களே தவிர செயலில் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது மக்கள் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கை அப்படின்றது விஜய் அவர்கள் பண்ணியிருக்க இந்த செயல் மூலமா நிரூபணம் ஆயிருக்கு. இந்த மாஸ்டர் மூவ் மூலமா பாத்தீங்க அப்படின்னா இந்த தலித் மற்றும் ஒடுக்கப்பட்ட பட்டியலினத்தை சார்ந்த மக்களோட பெரும்பாரியான ஓட்டுகளை மொத்தமா சொலைய அள்ளிட்டு போறதுக்கான ஒரு மாஸ்டர் பிளான் தான் இந்த 7 பட்டியலின அமைச்சர்களை வந்து அமைச்சரவையில் உட்கார வச்சது அப்படின்றத பேசப்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 33 பேர் கொண்ட இந்த பெண் அமைச்சரவையில் 4 பெண் அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்றது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ரீரங்கம் தொகுதியில் இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன இந்து அறநிலைத்துறை அமைச்சராக வந்து அவர் பொறுப்பேற்றிருக்காரு. அதாவது அமைச்சராக ஆயிட்டாரு. இதுக்கு முன்னாடி சேகர் பாபு இருந்தார் இல்லையா, அந்த இடத்துக்கு இந்த ஸ்ரீரங்கம் தொகுதி சார்ந்த எம்எல்ஏவான திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏவான ரமேஷ் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். ஸோ அவரோட வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 31 தான் ஆகுது. அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா முதியோர் இல்லமா இருந்த அமைச்சரவை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இளைஞர்களோட இல்லமா மாறி இருக்கு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த அமைச்சரவையில் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய முதியவர்கள் மட்டும்தான் வந்து எல்லாம் முடிவு எடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல இளைஞர்கள் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து உண்மையாவே சொல்றேன் ரொம்ப பெரிய மாற்றம். பெண்கள் உள்ள வந்தது மட்டும் இல்லை, இந்த மாற்றம் பண்ணது விஜயர்களுக்கு சொல்றேன் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்கும். இவ்வளவு நம்ம சொல்லலாம் விஜய் ஒருத்தர் தான் முகம், அந்த முகத்தை வச்சுதான் எல்லாம் இப்படி வந்தாங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்றது எல்லாமே ஓகே தான். பட் இனிமே சொல்றேன் இவங்க பண்ணக்கூடிய செயல்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து மாறிட்டாங்க. ஜென்ரேஷன் அடுத்த ஜென்ரேஷன் வந்துருச்சு. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரியலனாலும் சரி அது உங்கள் மேலே தான் மிஸ்டேக்குன்னு சொல்லி சொல்லணும். அந்த பழைய கோஷ்டி இருக்காங்க, பழைய ஜென்ரேஷன்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாமே தெளிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் டிவிக்கு ஜெயிச்சதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்லுவோம். இளைஞர்கள் அடுத்த ஜென்ரேஷன்றது வந்துட்டாங்க, நீங்கள் அவங்களுக்கு வழி விட்டு தான் ஆகணும். ஸோ இந்த பழைய கட்சிகள் ஃபாலோ பண்ணக்கூடிய அதே ரூல்ஸ் அண்ட் டைமை வந்து ஃபாலோ பண்ணுற கட்சி இந்த டிவிக்கே கிடையாது. புது ஜென்ரேஷன் நீங்கள் வந்து ஒத்துக்கலைனாலும் அதுதான் நெசம். ஸோ இந்த அமைச்சரவையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இளைஞர்கள் வந்து அமைச்சர்களாக பதவியேற்றதா இருந்தாலும் சரி, இதே மாதிரி இந்த பெண்கள் அமைச்சர்களாக பதவியேற்றதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இளைஞர்களையா இருந்தாலும் சரி பெண்களையா இருந்தாலும் சரி இந்த ரெண்டு மக்களையுமே வந்து அவங்களோட ஓட்டுகளை கவர்றதுக்கு விஜயர்களுக்கு போட்ட ஒரு முக்கியமான ஸ்கெட்சு, பக்காவான ஸ்கெட்சு. ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் என்ன பண்ணாரு ஒரு முடிவும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பிளான் பண்ணி பிஃபரு தட்டாமல் அடிக்கிறாரு. நான் சொன்னல காங்கிரஸோட கூட்டணி வச்சது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் பிஜேபியை டைரக்டா ஆப்பு வைக்கிறதுக்கு பண்ண ஒரு ஸ்கெட்சு. 2வது ஸ்கெட்ச் என்ன, கூட்டணி கட்சிகள் வந்து யோசிக்க வைக்கிறாரு. நம்ம இவன் கூட போய் சேர்ந்தோம்னா நமக்கு ஆட்சியில் பங்கும் தர மாட்டேன், அதிகாரமும் தர மாட்டேன், இவன் கூட இருக்கிறது நம்ம வேஸ்ட்டு யூஸ் பண்ணி குப்பையில் தூக்கி போட்டுறோம், அதனால நம்ம டிவி கேட்க போனோம்னா நமக்கு அங்கே ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட்டணி கட்சிகளை யோசிக்க வச்சாரு. 3வது பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் சொன்னதை செய்யறாரு, நம்பகமான தலைவர் அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்காரு. 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், பட்டியலின மக்கள்களை வந்து அமைச்சரவையில் உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை வாங்கி கொடுத்துருக்காரு, அவங்களோட ஓட்டு எல்லாமே கவர்ற மாதிரி அந்த ஒரு ஸ்டெப்பு. 5வது நான் சொன்னது பெண்கள் மற்றும் இளைஞர்களை ஓட்ட முக்கியமாக கவரக்கூடிய வகையில் இளம் உறுப்பினர்களை வந்து எம்எல்ஏக்களால் வந்து அமைச்சரவையில் உட்கார வச்சுன்றது ஒரு மாஸ்டர் மூவ்னு தான் சொல்லணும். இது மட்டும் கிடையாது, இன்னும்
இருக்கு, வரேன் பாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இலாக்கா ஒதுக்கீடு யாருக்கு எந்தெந்த பதவிலாம் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த 10 பேர் அமைச்சர்களுக்கு பதவி கொடுத்தாங்களே, அப்பயே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதோட கண்டினியூட்டி தான் நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டிபிகேக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சீனியரான ஒரு முக்கியமான நபர் யாருன்னா மரியா வில்சன்ற ஒரு இந்த எம்எல்ஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நிதித்துறை கொடுத்துருந்தாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் போஸ்டிங். இப்போ வந்து அவருக்கு அந்த துறையை மாற்றி அவர் கையில் என்ன துறை ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னா வருவாய்த்துறைன்ற துறையை வந்து ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ இப்போ அந்த நிதித்துறைன்றது யாருக்குமே இல்லாமல் இருக்கா. ஸோ அந்த துறை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த முக்கியமான எம்எல்ஏவான மரியா வில்சன் அவர்கள்ட்ட வந்து இந்த முக்கியமான பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் திரு மரியா வில்சன் அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இளம் அமைச்சர். ஓகேங்களா, இவர் வந்து பழைய ஆள் கிடையாது, இவர் இளமையான அமைச்சர். அப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் முக்கியமான அனுபவசாலி வாய்ந்த ஒரு அமைச்சர். ஸோ இந்த நிதித்துறைன்னு இருந்தாலும் சரி, வருவாய்த்துறைன்னு இருந்தாலும் சரி, அதாவது இந்த பொருளாதாரம் சார்ந்த தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை நியமிக்கக்கூடிய இந்த 2 முக்கியமான துறைகளும் அனுபவசாலி வாய்ந்த இளமை வாய்ந்த 2 முக்கியமான அமைச்சர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சியில் 2 அமைச்சர்களுக்கு பதவி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் பதவியும், பி விஸ்வநாதன் அவர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியும் கொடுத்துருக்காங்க. இந்த உயர்கல்வித்துறைன்ற போஸ்டிங் வந்து காங்கிரஸ் கிட்ட போனது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா அந்த மாநில அரசோட கொள்கைகள் பிஜேபி வந்து என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா உயர்கல்வித்துறை அமைச்சரான இந்த எஸ் ராஜேஷ்குமார் அவர்கள் வகுக்கக்கூடிய திட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த காங்கிரஸ் மூலிமா அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ மத்திய அரசு சார்ந்த கொள்கைகளை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்ற முக்கியமான பொறுப்பு இவர் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விசிகா கட்சியில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வன்னியரசு அவர்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஐயுஎம்எல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைச்சருக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அவர் பேர் எனக்கு சரியா தெரியல, என்ன டிபார்ட்மெண்ட்ன்றதும் எனக்கு சரியா தெரியல, கொச்சுக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா, கடைசியாக முக்கியமான பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா திமுகவோட ரியாக்ஷன் என்ன. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அதிரடியான முடிவு மற்றும் ஒரு சர்ப்ரைஸான உத்தரவு ஒன்று போட்டிருக்காரு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொன்னதுக்கு தகுந்த மாதிரி டிஎம்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு முழு அவங்க சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து அவங்களுக்கு எதிர்கட்சியாக இல்லாமல் நல்ல எதிர்கட்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவங்க ஒரு சில அப்பப்போ அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இந்த டைமில் விஜய் அவர்களை கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா கொஞ்சம் பிசுறு தட்டுச்சு அப்படின்னாலும் டிஎம்கே டோட்டலாக காலியாயிரும். ஏன் அப்படின்னா விஜய் அவர்கள்ட்ட வந்து மொத்த அதிகாரத்தை தன்னோட கைக்குள்ளே வச்சுக்காம அவர் என்ன பண்ணிட்டாரு, ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காரு. ஒரு கட்சிக்காரங்கள்ட்ட இந்த நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாரு. அங்க பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி முக்கியமா நிறைய விஷயம் சொன்னேன் இல்லையா, ஒரு 5 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே யாருக்கிட்ட இருக்குன்னா விஜய் அவர்கள்ட்ட இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து இந்த டிஎம்கேவோட கூட்டணியில இருந்தாங்க பார்த்தீங்களா, விசிகாவா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, ஐயுஎம்எல்லா இருந்தாலும் சரி, இவங்க எல்லாமே எங்க டிஎம்கேல இருந்து விஜய் அவர்கள்ட்ட போயிருக்காங்க. ஸோ நம்ம கூட கூட்டணியில இருந்து அவர் கூட போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்றத பத்தி சோசியல் மீடியாலயா இருந்தாலும் சரி, மீமிஸாவா இருந்தாலும் சரி, ஐடி விங்கா இருந்தாலும் சரி, இல்லை கட்சிக்காரங்களாவே இருந்தாலும் சரி, யாருமே எங்கேயுமே வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட தப்பான முறையில் எதுவுமே பேசிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரகசிய உத்தரவு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்காரு. ஏன் தெரியுமா, இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏதாவது ஒரு வார்த்தை எங்கள் கூட கூட்டணியில் இருந்தானே நீ அங்கே போய் சேர்ந்துட்ட அப்படின்ற மாதிரி சொன்னாலோ, இல்லை வந்து அங்கே இருக்க அமைச்சர்களை பார்த்து நீ அப்படி இப்படி அந்த மாதிரி ஏதாவது சொன்னாலோ, ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா அது டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக வரும். ஏன் அப்படின்னா இப்போ விஜய் அவர்கள் நியமிச்சிருக்க 7 அமைச்சர்களில் அந்த 7 அமைச்சர்களுமே வந்து அந்த பட்டியலினத்தை சார்ந்த அமைச்சர்கள். இப்போ வந்து விஜய் அவர்கள் தனி கட்சியாக கிடையாது. ஃபஸ்ட்டு தான் வந்து அவர் சினிமா ஆளு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க, தற்குறிகள் அந்த மாதிரி எல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவர்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பவர்ன்றது நிறைய இடத்துலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு தனியால் கிடையாது, அவர் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர்னா ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. இளைஞர்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் இருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்டோட சப்போர்ட்ல இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். அதனால விஜய் அவர்களை இனிமேல் அட்டாக் பண்ணோம் அப்படின்னா அது டிஎம்கேக்கு
பல ரூபங்களில் திருப்பி வரும். இந்த ஒரு டைம் A2Dயில் இந்த டெக் தமிழனா இவங்க 2 பேத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. எதுக்கான இந்த ஆப்பிள் விஷன் ப்ரோவில் வந்து அது ரிலேட்டடாக உங்களுக்கு தெரியும், அந்த உருட்டு மூவி எல்லாம் நீங்கள் ரொம்ப இந்த டெக்லலாம் இன்வால்வாக இருந்து இதெல்லாம் பார்த்தீங்க, சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் தமிழ் ஃபில்ம் ஒன்று சொல்லுவார், நம்ம வந்து யாராவது ஒருத்தர் மேலே அம்பு விட்டோம் அப்படின்னா அது இப்படி போகாது இப்படி போவோம் அப்படின்ற மாதிரி. ஒரு அம்பு வந்து பல முனைகள்ல இருந்து போகும். அந்த மாதிரி தான் டிவிக்கு யாராவது அட்டாக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன்ல இருந்து மட்டும் இனிமேல் அட்டாக்ன்றது வராது. ஆல்ரெடி யாராவது எழுத்து பேசுனாங்களே வச்சு செய்வாங்க. ஐடிவிங்க தான் பண்ணுவாங்க, இல்லை மக்களே பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்கு வந்து ஒரு பெரிய ஜெயண்டாக ஆயிட்டாங்க. நீங்கள் என்னதான் 75 வருஷம் கட்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி, இப்போ வந்திருக்க இந்த 2 வருஷத்துக்கு கட்சின்றது ஒரு வார்த்தை நீ தப்பாக பேசு அவனுக்கு ஃபுல்லாக சிதைச்சிரு அப்படின்ற மாதிரி விஜயர்கள் சினிமாவில் டைலாக் பேசல, அந்த மாதிரி தான் வந்து ஒரு மாஸ் சீனாக காட்டிகிட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டோம் அப்படின்னா அது நமக்கு அகென்ஸ்டாக யாருக்கு டிஎம்கேக்கு அகென்ஸ்டாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதாலையும், அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணி கட்சிகளோட சலசலப்பு அப்படின்றது ஆல்ரெடி டிஎம்கேல வந்து உருவாக ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் இவ்வளோ நாளாக அவங்க கூட இருந்திருக்குமே, எங்களுக்கு நீ எதாவது பண்ணியிருக்கியா பாரு, நேற்று 2 வருஷம் ஆச்சு வந்து அவங்க எங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி டாக் எல்லாமே விஜய் அவர்களுக்கு ஆதரவாக போயிட்டுருக்கு. முக்கியமாக சொல்ல போனால் விசிகாலேருந்தும் ஐயூஎம்எல் சைட்லேருந்தும் டிஎம்கேலேருந்து நம்ம ஃபுல்லாகவே வெளியில் வந்துடலாமா, நமக்கு எதுக்கு இவங்க கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது வரைக்கும் அவங்களாம் இந்த சட்டசபைக்குள்ளே நுழைஞ்சதே கிடையாது. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் விஜய் அவர்கள் கூட நம்ம கூட்டணி வச்சதுனால நமக்கு எவ்வளோ பெனிஃபிட், டிஎம்கே கூட இருந்ததுனால ஒன்றுமே நமக்கு கிடைச்சதில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் கன்சிடர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ டிஎம்கேல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூட்டணி கட்சிகளோட சலசலப்பு அப்படின்றது உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா முக ஸ்டாலின் அவர்கள் லைட்டாக பயப்பட ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த மாற்றம் 59 வருஷத்துக்கு அப்புறம் கூட்டணி கட்சிகளை இந்த சட்டசபைக்குள்ளே கொண்டு போய் அமைச்சர்களாக உட்கார வச்சது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்படுது. இதில் ரொம்ப விஜய் அவர்களுக்கு சேலஞ்சாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எல்லா கூட்டணி கட்சிகளோட அமைச்சர்களையும் ஒன்று சேர அரவணைச்சு எப்படி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போக போகிறாரு அப்படின்றதான் ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து விஜய் அவர்களோட அமைச்சரவைகளில் நிறைய அமைச்சர்கள்ன்றவங்க பதவி ஏற்றுட்டு இருக்காங்க, இன்னமும் வரப்போகிறாங்க. இவங்களோட மாற்றம், விஜய் அவர்கள் கரெக்டாக 10ஆம் தேதி பதவியேற்றார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12 நாள், அவர் ஆட்சிக்கு வந்து கரெக்டாக 12 நாள் ஆயிருக்கு. இது வரைக்கும் அவர்களுடைய செயல்பாடுன்றது எப்படி அமைஞ்சிருக்கு? ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து 60 நாள் எங்களுக்கு டைம் கொடுங்க, தமிழ்நாட்டை ஒட்டு மொத்தமாக நாங்கள் மாற்றுறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாற்றம்ன்றது நான் பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், விஜய் அவர்கள் வந்து 100 நாள் டைம் கொடுக்குறேன். யாருக்கு அப்படின்னா இந்த காவல்துறையில் இருக்கவங்க, டிஜிபி அவங்களோட தலைமையில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காங்க, நிலுவையில் உள்ள கேஸ் எல்லாத்தையுமே 100 நாளில் முடிச்சிடணும், நான் வந்து மக்களுக்கு பதில் சொல்லணும், நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும், அதனால் எல்லா கேஸுமே 100 நாளில் முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவெல்லாம் போட்டு தமிழ்நாட்டே வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே பக்காவாக ஃபுல்லாக டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோலோட போயிட்டுருக்காங்க. பெருசாக தான் இவர் டிவிகே ரமேஷ் அவங்க சொல்லியிருந்தார், திருச்சி ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ அமைச்சர், இப்போதைக்கு அமைச்சர், ஓகேங்களா. அவர் என்ன சொல்லியிருந்தார், இப்போ அமைச்சர், இப்போதைக்கு இல்லை இப்போ அமைச்சர், அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, பெருசாக எங்கள் ஊரை சிங்கப்பூர் மாதிரியோ மலேசியா மாதிரியோலாம் மாற்றுங்கன்னு மக்கள் யாருமே கேட்கல. அவங்களுக்கு தேவை என்ன, பேசிக்கான அடிப்படை விஷயம் தான், ரோடு, தண்ணி, போக்குவரத்து, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் கேட்குறாங்க. அதை எங்களால் சீக்கிரமே ஈஸியாக பண்ணித்தர முடியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி அடிப்படை விஷயம் இருந்தாலே போதும், அதுக்கப்புறம் நம்ம டெவலப்மெண்ட் பற்றியோ மற்ற எதை பற்றியும் முதல்ல இருக்க விஷயம் கரெக்டாக இருந்தாலே நம்ம அதுக்கடுத்து எல்லாத்த பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த 10 நாளில் ஓரளவுக்கு நிறைய இடத்துல நல்ல பேருன்றதான் தமிழக வெற்றிக்கழகம் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னும் போக போக அவங்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன வாய்ஸ் ஆர்மி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆர்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்கள் தாட் என்ன மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன், அது வரைக்கும் பாய்.